தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பெட்ரோல் கசிவு ஏற்பட்டு நிலத்தடி நீர் மாசுபட்ட நிலையில் பெட்ரோல் பங்கிற்கு தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டது. கருங்கல் அருகே கருமாவிளை பகுதியில் அமைந்துள்ள பெட்ரோல் பங்கிற்கு உரிய விதிமுறைகளை பின்பற்றி அனுமதி வழங்காமல் முறைகேடாக அனுமதி வழங்கியுள்ளனர் என்று பொதுமக்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இந்த நிலையில் பெட்ரோல் பங்கில் இருந்து கசிவு ஏற்பட்டு நிலத்தடி நீர் மாசடைந்து உள்ளதாக கூறப்பட்டது. சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகளின் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளால் பெட்ரோல் பங்கிற்கு தற்காலிக சீல் வைக்கப்பட்டது. அதே வேளையில் முறையாக அனுமதி பெறாமல் இயங்கி வருவதால் பெட்ரோல் பங்கை நிரந்தரமாக மூட வேண்டும் என தமிழக அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 4 மாதங்களாக இந்த பெட்ரோல் பம்பிலிருந்து பெட்ரோல் லீக் ஆகி அண்டர் கிரவுண்ட் நம்மளுடைய கிணற்று பகுதியில் இந்த இது போய்விட்டது. அதிலிருந்து சில 3 மாதங்களாக அதில் நறுமணம் பெட்ரோல் ஸ்மெல் எடுக்க ஆரம்பித்த உடனே நாங்கள் மாவட்ட பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் சிஎம் செல்லுக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். இப்போது இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக அதோட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பெட்ரோல் பம்ப் மூலமாக இந்த பெட்ரோல் பம்ப் லீக் ஆகிறது மூலமாக கடந்த சுமார் 1 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் உள்ள போர்களிலும் கிணறுகளிலும் இந்த பெட்ரோல் ஸ்மெல் எடுக்கிறதுனால் அதுக்கு எல்லா இதுவும் பாதிப்புகளாகி உள்ளது. அதனால் இதை நிரந்தரமாக மூட உங்களுடைய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.